திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். அதிர்வெண்களால் ஆளப்படும் இந்த உலகில் காற்றின் திசையெங்கும் ஒளியை தூதுவிட்ட ஒரு மாபெரும் மேதையின் கதை. இன்றைய நிகழ்ச்சி மார்கோனி கண்டெடுத்த பொக்கிஷம். திசையட்டும் செய்திகளை தேடி சுமந்து போகும் இந்த மாயமான காற்றை முதல்ல ஒரு கருவிக்குள்ள சிறைப்பிடித்த மார்கோனி அவர்களை பத்தி நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க இயற்பியல் பேராசிரியர் பி. ரமேஷ் அவர்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது 1980 மற்றும் 90களில் வானொலிகளில் இந்த வார்த்தையை கேட்டு மயங்காத ஆட்களே இருக்க முடியாது. தற்போது நீண்ட தூரம் ஒளிபரப்பு செய்யப்படும் வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மார்கோனி ஆவார். குலின்மோ மார்கோனி ஏப்ரல் 25, 1874 இத்தாலிய நாட்டில் பொலரானா நகரில் பிறந்தார். தந்தை கைசப் மார்கோனி. இவருடைய தந்தை ஓர் இத்தாலிய பெருமகன். எனவே மார்கோனி இளமையிலே வசதியான வாழ்க்கையை பெற்றார். பொலாங்னோ, புளோரனஸ், லெகனஸ் முதலிய ஊர்களில் தனிப்பட்ட முறையில் இவருடைய ஆரம்ப கல்வி அமைந்தது. இளமை பருவத்தில் இவருக்கு படிப்பில் ஆர்வம் மிகுதி. வீட்டிலே இருந்த நூல் நிலையத்தில் இருந்த அறிவியல் நூல்களை படித்து அறிந்தார். வளர்ந்த பிறகும் பல்கலைக்கழக கல்வி எதையும் பயிலவில்லை. இவருக்கு வீட்டிலே ஆசிரியர்கள் வந்து கல்வி கற்பித்தார்கள். இயற்பியலில் குறிப்பாக மின்சார இயலில் இவருக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டது. மார்கோனி காலத்தில் மின்சார அலைகள், மின்காந்த அலைகள் பற்றிய கருத்தை ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் என்ற அறிஞர் வெளியிட்டார். அவற்றை பற்றி மேலும் ஆராய்ந்து ஹென்றி ரூடால்ஃப் ஹெர்ட்ஸ் என்ற அறிஞர் ஆய்வுகளின் மூலம் அவற்றை உறுதிப்படுத்தினார். மின்காந்த அலைகளின் கொள்கையானது ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மற்றும் மைக்கேல் ஃபாரடே ஆகியோரின் ஆராய்ச்சிகளின் மூலம் முன்பே பெறப்பட்டிருந்தன. மின்காந்த அலைகளை அலைபரப்ப முடியும், மேலும் அவை வெளி மூலம் நேர்கோடுகளில் பயணிக்கின்றன என்பதையும் அவற்றை சோதனை கருவிகள் மூலமாக பெற முடியும் என்பதையும் ஹெர்ட்ஸ் சோதனை மூலம் நிரூபித்தார். சோதனைகள் ஹெர்ட்ஸ் அவர்களால் பின்தொடர முடியவில்லை. இங்கிலாந்தில் ஆலிவர் ஜார்ஜ் என்பவரும் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். அவர் இதற்கான காப்புரிமையை பெற்றிருந்தார். ஆனால் அவ்வுரிமையை மார்கோனிக்கு விற்றுவிட்டார். 1894 இந்திய இயற்பியலாளர் ஜெகதீஷ் சந்திர போஸ் கொல்கத்தாவில் மின்சார அலைகளை கொண்டு வானொலி பரப்பும் முறையை செய்து காட்டினார். ஜெகதீஷ் சந்திர போஸ் இக்காலகட்டத்தில் முந்தைய கம்ப்யூட்டர் தகவல் கண்டறியும் சாதனத்தை உருவாக்கினார். மேலும் அவர் மில்லிமீட்டர் நீளமுள்ள மின்காந்த அலைகளை பற்றிய அறிவை அதிகரிக்க உதவினார். ஆனால் அவற்றுக்கான காப்புரிமையை பெறாததோடு அந்த ஆய்வை அவர் தொடரவில்லை. இந்த செய்தியை இங்கிலாந்திலிருந்து வெளிவரும் டெய்லி குரோனிக்கல் என்ற ஆங்கில நாளிதழ் 1896 செய்தியாக வெளியிட்டது. 1891-93 நிக்கோலஸ் டெஸ்லா என்ற அறிவியல் அறிஞர் வானொலி பற்றிய தன்னுடைய கண்டுபிடிப்பை உறுதி செய்து காப்புரிமை பெற்றார். டெஸ்லாவின் கம்பி சுருளை வைத்துதான் மார்கோனி ஆய்வுகளை செய்தார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. அவர் என்னுடைய 17 காப்புரிமை கருவிகளை பயன்படுத்தி தான் தன்னுடைய ஆய்வுகளை செய்தார் என்று டெஸ்லாவால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு முதல் வானொலியை கண்டுபிடித்தவர் டெஸ்லா என்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் மார்கோனி அதற்கு மேல்முறையீடு செய்து பல ஆண்டுகள் கழித்து மார்கோனிக்கு ஏற்புடையதான தீர்ப்பு வழங்கப்பட்டது. 1894 ஹெர்ட்ஸின் மறைவுக்கு பிறகு பொலாக்னோ பல்கலைக்கழக இயற்பியல் பேராசிரியர் அகஸ்டோ ரைட் என்பவர் ஹெர்ட்ஸினுடைய ஆய்வு குறிப்புகளை கொண்டு மேலும் ஆய்வுகளில் ஈடுபட்டார். அப்போது அவருடன் சேர்ந்து அவருக்கு துணையாக மார்கோனியும் அதில் ஈடுபட்டார். பிந்தைய கண்டுபிடிப்பாளர்களால் கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு மற்றும் தொலைநிலை கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களில் நடைமுறை பயன்பாடுகள் செயலாக்கப்பட்டன. மார்கோனி தன் இல்லத்திலும் தனியே ஆய்வுகள் செய்து வந்தார். எப்பொருளின் மூலமாக வேண்டுமானாலும் மின்காந்த அலைகள் பாயும் என்ற கருத்தை தன் ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தினார். 1894 மின் அலைகள் மூலமாக செய்திகளை அனுப்பி காட்டினார். வானொலி அலைகளை கொண்டு கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்குவதில் ஈடுபட்டார். இந்த முறையை இவருக்கு முன்பே 50 ஆண்டுகளாக பலரும் முயற்சி செய்து வந்தாலும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. ஆனால் மார்கோனி அதற்கான 1895 ஆண்டு ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு செய்திகளை அனுப்பக்கூடிய திசை திருப்பும் மின்கம்பம் டைரக்ஷனல் ஆண்டனா என்ற கருவி மூலம் தொடர்பு ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றார். இந்த அரிய முயற்சியில் இத்தாலிய அரசாங்கம் எவ்வித அக்கறையும் செலுத்தவில்லை. எனவே லண்டன் சென்ற மார்கோனி அங்கு தன்னுடைய ஆய்வினை பற்றிய செய்திகளை விளக்கினார். ஆங்கில அஞ்சல் நிலையத்தின் முதன்மை பொறியாளர் வில்லியம் பிரிஸ் என்பவர் இவருடைய ஆய்வுகளில் ஆர்வம் செலுத்தி ஊக்கம் கொடுத்தார். பல தொடர் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு 1897 ஆண்டு மார்ச் மாதம் மோர்ஸ் அலை வடிவை 6 கிலோமீட்டர் தூர அளவுக்கு செலுத்தும் வகையில் மின்காந்த அலை பரப்பி டிரான்ஸ்மிட்டர் உருவாக்கினார். பொதுமக்களிடையே கம்பியில்லா தந்தி முறை டெலகிராம் வித்தவுட் ஒயர் என்ற தலைப்பில் டிசம்பர் 11, 1896 டாயின்ஸ்வி கூடத்தில் சொற்பொழிவாற்றி விளக்க ஏற்பாடு செய்தார். 1899 அமெரிக்க நாட்டு நியூயார்க் நகரில்
பெரியதொரு படகு போட்டி நடைபெற்றது. அப்போது அங்கு சென்ற மார்கோனி கப்பலில் தன் கருவிகளை பொருத்தி போட்டியின் முடிவுகளை செய்தியாளர்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க செய்தார். இதன் மூலம் அமெரிக்கா வானொலியின் அவசியத்தை உணர்ந்து வானொலி பரப்புவதை கணித கலை வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் உருண்டை வடிவமானது என்பதால் வானொலி பரப்பும் செய்திகள் நேராக 100 மைல் வரைதான் செல்லும். உலக உருண்டையின் வளைவு காரணமாக அதற்கு மேல் பரவாது என்று கூறி மார்கோனியின் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட முற்பட்டனர். ஆனால் மார்கோனி அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் தன் பணிகளை தொடர்ந்தார். வானொலியில் ஒரு நல்ல நிகழ்ச்சி கேட்ட பிறகு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்மையில் மார்கோனிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். தொலைநோக்கும் விடாமுயற்சியும் சேர்ந்த கடின உழைப்பும் இருந்தால் எதனையும் சாதிக்கலாம். இந்த பண்புகள் பின்பற்றும் எவருக்கும் நிச்சயம் அந்த வானம் வசப்படும். இன்றைய நிகழ்ச்சியில மார்கோனி அவர்கள் பற்றிய நாம அறிந்தும் அறியாததுமான நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க இயற்பியல் பேராசிரியர் பி. ரமேஷ் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் மார்கோனி கண்டெடுத்த பொக்கிஷம்.